विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। नमः पुंसे पुराणाय पूर्णानन्दाय विष्णवे निरस्त निखिल ध्वांत तेजसे विश्वहेतवे नम आचार्येभ्यः ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यः சனத் சுஜாத்தியம் மகாபாரதத்துல படிக்கப்பட்டதான கிரந்தம். சனத் சுஜாத்தியருக்கும் திருதராஷ்டிரனுக்கும் நடந்த சம்பாத ரூபமாக இருக்கக்கூடிய கிரந்தம். அதுல திருதராஷ்டிரருக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்கிறார். அதற்கெல்லாம் சனத்குமாரர் பதில் சொல்லுகிறார் இல்லையா. இவருக்கு இந்த வித்வத்து அவித்வத்து இப்படி பிரிக்கிறீங்க, கர்மா ஞானம் அப்படின்லாம் பிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் பண்றக்கூடிய கர்மாவுக்கு பலன் சொல்றீங்க, சில பேர் கர்மாவுக்கு பலன் இல்லை, இதெல்லாம் புரியுங்க. ஒவ்வொன்றா கேள்வி கேட்டுட்டே வர. அப்படி கேட்டுட்டே வரும்பொழுது இல்லையா, அப்போ நாம பண்ணக்கூடிய தபஸ் இருக்கு இல்லையா, அதுலயும் கல்மஷம் இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது அவருக்கு இல்லையா. நம்ம நிஷ்கலமான தபஸ் தானே இருக்கோம், இருக்கான்னா இருக்குப்பா இல்லையா. அத பிரம்ம பிராப்திக்கு தடையாக இருக்கக்கூடியது சில இருக்கு, பிரம்ம பிராப்திக்கு ஹேத்துவாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் அப்படின்னு உலகத்துல இருக்கு இல்லையா. அதை நீ தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். தபஸுக்கு ஒரு 12 டிஃபெக்ட் இருக்குப்பா இல்லையா. அது என்ன அப்படின்னாக்கா, குரோதம், காமம், லோபம், மோகம் போன்ற டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குப்பா. அதே மாதிரி விக்கெட் பர்சன்ஸ் கிட்ட ஒரு 7 டிஃபெக்ட் இருக்குப்பா அப்படின்னு சொன்னார். இது ரெண்டும் பிராமணர்கள் அவசியம் அவாய்ட் பண்ணி தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றார். டோன்ட்ஸ் ஃபார் பிராமின்ஸ். பிராமின்ஸ் அப்படின்னு நீங்க சொன்னா ஜாதி பிராமணனை மாத்திரம் இவர் கணக்குல எடுக்கல. பிரம்ம ஜானம் வேணும் என கூட ஆசைப்படக்கூடியவர்கள் எல்லாரும் இந்த டோன்ஸை கடைபிடிக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு 12 டூஸ் செய்ய வேண்டிய 12 இது நீங்க தெரிந்து கொண்டே ஆக வேண்டும், தெரிந்து கடைபிடித்து கொண்டே ஆக வேண்டும், பிடித்தே ஆக வேண்டும் அப்படின்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சார். குரோதாதயா துவாதச இல்லையா எஸ்ய தோஷாகா, குரோதம் முதலிய 12 தோஷங்கள் இருக்கு, அதை எல்லாரும் விடணும். ததா ரிஷம்சாணிச்ச சப்த ராஜன்னு, ராஜன்னு விக்கட்னஸ் இருக்க அது ஒரு 7 இருக்கு விக்கட்னஸ், அந்த 7 விட்டுதான் ஆகணும். இந்த குரோதாதிகளை 12 சொல்ல போறேன்னா அதையும் விட்டுதான் ஆகணும். அதற்கு பிறகு ஞானாதேகா, ஞானம் முதலியவர்கள் ஒரு 12 இருக்கு, அதை நீ சாஸ்திரத்துல இந்த குணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு த்விஜாதிகளுக்கு அப்படின்னார். த்விஜாதிகளுக்கு அப்படின்னு சொன்னதுனால பிராமண கஷத்திரிய வைசியர்களுக்கு அப்படின்ற அர்த்தம் வருகிறது. பிரம்மத்துல நாட்டம் கொண்டவர்களுக்கு அப்படின்ற அர்த்தமும் சொல்லலாம். அது என்ன 12 அப்படின்றத போன வாரம் பார்த்தோம். குரோதஹா, காமஹா இல்லையா, குரோதம் ஆங்கர் இல்லையா, காமாத் குரோதோ பிஜாயத்தே அப்படின்னு நமக்கு பகவத்கீதையில சொல்லி கொடுத்திருக்காரு. அதனால குரோதத்தை கோபமே படக்கூடாது, உடனே மன்னிக்க தெரியும் இல்லையா. பிராமணனுக்கு க்ஷண கோபம் தான் வரலாம், ஒரு க்ஷணத்துல போயிடணும். கோபம் வந்ததுன்னு வச்சுங்களேன், அடுத்த க்ஷணம் ஐயோ இப்படி போய் கத்திட்டோமே அப்படின்னு அவன் நினைக்கணும் இல்லையா. அப்படி சத்திரியனா இருந்தா 1 நாள் 2 நாள் அந்த கோபத்தை வைத்துக் கொள்ளலாம் இல்லையா. வைசியனா இருந்தா இன்னும் கொஞ்ச நாள் வைத்துக் கொள்ளலாம். சூத்திரனா இருந்தாதான் இயர்ஸ் எல்லாம் வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
சத்வகுணம் இருக்கக்கூடிய மனிதர்கள் இல்லையா, கோபத்தை கோபம் வரலாம், வந்த உடனே போயிடணும், க்ஷண நேரத்துல போயிடணும். எப்படி குரோதத்தை விட, ஏன்னா எப்படி இருந்தாலும் குரோதத்தை விட வேண்டும் இல்லையா. அதே மாதிரி காமத்தை விட வேண்டும் இல்லையா. ஆசை ஆசை ஆசைன்னு எப்ப பார்த்தாலும் ஆசைப்படுறதுன்றது நம்மளுடைய மனசை கெடுக்கக்கூடிய விஷயம். ஆசை வரும்பொழுதெல்லாம் அதை மாத்தி விடணும். இப்படிதான் ஆசைப்படுத்தும். உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்லாம் என்னை ஏமாத்துவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதை புரிஞ்சிட்டோம்னாக்க ஆசை போட்டிவிடும் இல்லையா. நாலேஜ் வந்துட்டுன்னா ஆசை போயிடும் இல்லையா. நீ கொஞ்சம் புத்தி சக்தியோட யோசிச்சு ஒரு சினிமா போனோம் அப்படின்னு ஆசை வருதுன்னு வச்சுங்க, எல்லாரோடையும் ஆசை வருது. கொஞ்சம் நிமிஷம் பாருங்க, இதெல்லாம் போனா 3 மணி நேரம் போறது, பணத்துக்கு நாசம். வேற ஏதாவது வீட்டுல உட்கார்ந்துருந்தா நல்லதா ஒரு சாசனம் முடிச்சிருந்தாலும் புண்ணியமாக இருந்திருக்கும், நல்ல காரியங்களை வீட்டுல இருந்திருந்தாங்கன்னா பண்ணிருக்கலாம். இப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஆசையானது போயிடும் இல்லையா. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், வாங்கி ஆசையா வச்சு கிளம்புறேன். கிளம்பும் போது என் ஃப்ரெண்டு வர, வந்தோடனே எங்க கிளம்புறீங்கன்னாரு. தெரியுமா, நான் இன்னைக்கு ஒரு நல்ல ஃப்ரிட்ஜ் வாங்க போறேன் அப்படின்னு சொன்னேன். ஐயோ, அந்த ஃப்ரிட்ஜா வாங்குறீங்க? எங்க ஆத்துல அதை வாங்கி பாப்பா என்ன கஷ்டம், எதை வேணாலும் வாங்குங்க, அந்த ஃப்ரிட்ஜை மாத்திரம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. சொன்ன உடனே நமக்கு இப்ப என்னாச்சு, அதை வாங்கணும்ன்ற ஆசை என்னை விட்டு போயிடுச்சு இல்லையா. அப்படின்னா அறிவு வந்ததே ஆனால் ஆசை போகிவிடும், அறிவு வந்ததே ஆனால் கோபம் போகிவிடும். எல்லாத்துக்கும் நாலேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோபஹா பேராசை இல்லையா, நமக்கே தெரியுது. கொஞ்சம் யோசிச்சுக்காம நம்ம ஆசைப்பட்டுறோம். ஆல்ரெடி ஒரு 10 புடவை இருக்கு இல்லையா, 10 புடவை இருக்கு, 10 நகை இருக்கு, இதையே போடுறதுக்கு இல்ல, நம்ம பார்த்து காரை எடுத்துட்டு ஆசையா வாங்கினேன் இல்லையா, எஸ்யூவியா வாங்கணும். அதெல்லாம் அடிக்கடி நம்ம டூர் போகலாம். அடிக்கடி டூர் போறோமா? இல்ல. வாங்கின நிலையில அங்கேயேதான் இருக்காது இல்லையா, அனுபவிக்கவே இல்லை இல்லையா. நம்ம 3 பெட்ரூம் பிளாட் இருக்கு இல்லையா, அதுலயே ஒரு ரூம்லயும் படுத்து ஏதாவது அனுபவிச்சோமான, அதுக்குள்ள நமக்கு ஆசை 4 பெட்ரூம் வாங்கியிருக்கணும் ஒரு கெஸ்ட் ரூமோட, நம்ம 3 வாங்கலான்னு அப்படின்றோம். இது பேராசை தானே, இது லோபம். இப்ப அறிவோட யோசிச்சு பார்த்தா அந்த லோபமானது போய்விடும். அதற்கு பிறகு மோகம். மோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எது நல்லது எது கெட்டது என பிரித்து அறிய முடியாத குணத்திற்கு பெயர் டெல்யூஷன். மோகம் அப்படின்னு பேரு. நம்ம எதுவா இருந்தாலும் நமக்கு எப்படி பிராக்டிஸ் கொடுத்துருக்காங்க முன்னோர்கள் பெரியவர்கள்லாம், தர்மசாஸ்திரத்தை கோட் பண்ண வேண்டியது எல்லாத்துக்கும். அனாவசியமா தர்மசாஸ்திரத்தை கோட் பண்ண எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த தர்மசாஸ்திரம் இருந்தாதான் நமக்கு அந்த மோகம் இல்லாம எது செய்யறது ரைட்டு தப்புன்னு நமக்கு தெரியாது இல்லையா. எது அமிர்தம் மாதிரி நமக்கு தோணுகிறதோ அது கடைசியில விஷமாக முடியும். எதை விஷம்னு நினைச்சுட்டு நம்ம அவாய்ட் பண்றோமோ அது அமிர்தமாக ஆக்கிவிடும். இதுக்கு பேரு தானே மோகம். இது எப்படி வருது? தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய வியவஸ்திதோ அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு அட்வைஸ் கொடுத்தாரு இல்லையா. எந்த காரியம் பண்ணாலும் இல்லையா, பெரியவர்கள் என்ன பண்ணார்கள், உங்க அப்பா அம்மா என்ன பண்ணான்னு அதை யோசிச்சுங்க. அதுக்கப்புறம் சாஸ்திரம் என்ன சொல்றது, தர்மம் என்ன சொல்றது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா மோகமே வராது நமக்கு. எப்போ தர்ம சாஸ்திரம் சொல்லலையோ அப்ப பண்ணக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம் இல்லையா. இதுதான் மோகத்தை போக்குவதற்கு காரணம். அப்புறம் விவித்சா அப்படின்னு ஒண்ணு சொன்னார். அது என்ன அப்படின்னா, எவ்வளவு கிடைச்சாலும் ஆசை போறதே இல்லை இல்லையா. விஷய ரசத்துல அவ்வளவு ஆசை, எப்ப பார்த்தாலும் எவ்வளவு கிடைச்சாலும் போதும்னே வராம வருது இல்லையா. இது ஏன் அப்படி? என்ன இது வாங்கினோம், என்ன நடந்தது? இவ்வளவு விஷயங்கள் வீட்டுல இருக்கு, ஃப்ரிட்ஜ் டிவி எல்லாம் இருக்கு, உங்களுக்கு இல்லாததே கிடையாது இல்லையா. காஃபி மேக்கர்ல இருந்து மிக்சில இருந்து எலக்ட்ரிக் ஓவன்ல இருந்து மைக்ரோ ஓவன்ல இருந்து எல்லாம் இருக்கு. இன்னும் கூட ஆசைப்பட்டு கொண்டே இருந்தாருன்னா என்ன அர்த்தம் இல்லையா. அதனால போதும் என்ற ஆசையே வரமாட்டேங்குது. நம்ம பார்த்துதான் இருக்க, இதை எங்க வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லையே, வச்சாலும் நம்ம வாங்கிட்டு வரோம். வாங்கின்னு வாங்கின அன்னைக்கு யூஸ் பண்ணதுதான் அது இல்லையா. பிரெட் எடுத்துட்டு வந்தோம், வாங்கிட்டு வந்தோம், டோஸ்ட் டெய்லி சாப்பிட்ற மாதிரி. அது என்ன ஆச்சு, இப்போ கரப்பாம்பூச்சி உள்ள பூந்துருக்கு இல்லையா. எதற்காக இப்படி வாங்கினோம்? விவித்சா. அதை நாலேஜோட யோசிச்சு பார்த்தா அதை போகலாம். அப்புறம் அக்ருப்பா இல்லையா, கிருப்பையோட இருக்கணும். நிஷ்டூரமாக யார் கையிலையுமே இருக்கக்கூடாது. எவ்வளவு பேர் எல்லாரும் தப்பு பண்றாங்க, நம்ம பண்ணலையா இல்லையா. அதனால யாருக்கிட்டையும்
குரோதத்தை காமிச்சு நிஷ்டூரமாக பேசுறது அப்படின்றது கூடாது. இந்த நிஷ்டூர தன்மை இருக்கு இல்லையா இல்லையா, அதுக்கு பேர் தான் அக்ருபா அப்படின்னு பேரு. நிஷ்டூரமாக இருக்கவே கூடாது. நல்ல வார்த்தைகள் நமக்கு வரணும்னா பகவத் ஆராதனம் பண்ணிக்கொண்டே இருந்தோம்னா, நமக்கு சத்சங்கத்திலே இருந்தோம்னு வச்சுங்க, அவளோட பழகி 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 இந்த கெட்ட வார்த்தைகள்லாம் வராது நமக்கு. ஏன்னா அப்படியே நமக்கு பழக்கம் ஆயிடும் இல்லையா. அவளுடைய குரூப்ல இருந்து நம்ம ஆபீஸ்ல 4 பேரோட உட்காந்துருக்கோம் இல்லையா, அப்ப நமக்கு போன் வந்ததுன்னு வச்சுங்க, எவ்வளவு கண்ட்ரோல்டா பேசணும். ஏன் 10 பேர் பார்த்துட்டே இருக்காங்க, நம்ம பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியறது இல்லையா. சோ அதை பிராக்டிஸ் பண்ணணும். அப்படின்னா நிஷ்டூரமாக பேசுவது நிற்கும். அதே மாதிரி அசூய இல்லையா, இன்னொரு மனுஷங்கிட்ட எப்ப பார்த்தாலும் தோஷத்தை கற்பிக்கிறது இல்லையா, அது ஒரு அசூய. அதுதான் அதுக்கு பேர் தான் அசூய. எதுல பார்த்தாலும் தோஷ ஆவிஷ்கரணம், என்ன தப்பு கண்டுபிடிக்கலான்னு வருது. அவர் ஏதோ ஆசையா பத்திரிகை கொடுத்துட்டு போனாருனாக்க இந்த பக்கம் வந்திருப்பாரு, அதான் நம்ம கொடுத்துட்டு போறார் அப்படின்னு சொல்றது இல்லையா. எவ்வளவு பெரிய தப்பு பாருங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் இதெல்லாம் இல்லையா. அவர் ஆசையா புடவை கொடுத்தாருனாக்கா, அது 4-5 வாங்கியிருப்பாரு, எல்லாரும் கொடுத்தாரு. சரி போன போது இவன் தப்பா நினைக்க போறான்னு எனக்கும் கொடுத்தார். அப்படியா நினைக்கிறது? எவ்வளவு ஆசையா அவர் கொடுத்தார் அப்படிதானே நினைக்கணும். இத மாதிரி இருக்கிறது அசூயினால வரக்கூடியது அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் மானஹா. மானஹா அப்படின்னா தன்னைத்தானே ஸ்லாகித்துக் கொள்வது இல்லையா. தான் பெரிய ஆளு அப்படின்னு பெரிய ஆளுன்னு நினைச்சுக்க வேண்டியது. நம்ம ரொம்ப சின்னவன் தானே அப்படின்ற எண்ணமே வரமாட்டேங்கிறது. நம்ம பெரிய ஆளு, என்ன கூப்பிடாம எப்படி இருக்கலாம்? என்ன கூப்பிட வேண்டாமா? நீதான் கல்யாணத்துக்கு போயிருக்க, சாப்பிடறதுக்கு தானே போயிருக்க, போக வேண்டியதானே. என்ன கூப்பிடல, என்ன மதிக்கல, என்னை பார்த்து பேசக்கூட இல்லை. அவன் ஏதோ பிஸியில அவனுக்கு 1000 வேலை இருக்கு, அதெல்லாம் அவன் கவனிச்சிருக்க மாட்டான் இல்லையா. இதெல்லாம் நினைவுக்கு வராம கோபித்துக் கொள்வது இல்லையா, இதான் மானம். அதுக்கப்புறம் இல்லையா, அதுக்கப்புறம் சோகஹா இல்ல, இஷ்டார்த்த வியோகஜ அந்த கரண விக்ஷேபா. நமக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு பொருள் இல்லையா நம்மை விட்டு போகிறது அப்படின்னா அதுக்கு அதனால வரக்கூடியது சோகம் இல்லையா. இந்த மாதிரி அழுது கொண்டே இருக்கிறது. அதேதான் போயிடுத்த, இப்ப அது திருப்பி வரப்போறதா, போனது தானே, அந்த மாதிரி வேற வாங்கிக்கிங்க. இல்ல அது போயிடுத்துன்றதை காம்ப்ரமைஸ் பண்ணீங்க. அறிவுனால தானே அது திருப்பி வரப்போறாங்களா போனவர்கள்? யாரும் வரப்போறது இல்லை இல்லையா. அதுதான் சோகம் இல்லையா. அதற்கு பிறகு ஸ்பிருஹா அப்படின்னா விஷய போகத்துல எப்ப பார்த்தாலும் என்ன சாப்பிடலாம், எதை வாங்கலாம், எந்த சென்ட் போடலாம், எந்த ட்ரெஸ் போடலாம், எந்த சினிமாவுக்கு போகலாம், இப்படின்னு இந்த ஸ்பிருஹ இருந்து கொண்டே இருக்கு. இந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் மேல ஒரு அட்டாச்மெண்ட் சபலம் இருக்கு இல்லையா. இதை எப்படி குறைக்கிறது? நம்மளேதான் பார்த்து திருந்தினாதான் உண்டு. யார் சொன்னாலும் திருந்த முடியாது. இவன் ஒழுங்கான்னு கேட்போம் நம்ம. ஆகையினால் நீங்களா உங்களை பார்த்து திருந்தினாதான் வருது. யாராவது எப்ப பார்த்தாலும் சினிமா போக, நீ ரொம்ப ஒழுங்கா, எனக்கு தெரியாது, உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆகையினால இது ஒரு சொல்யூஷனே கிடையாது. நமக்கு நாமே திருந்தினாலே ஒழிய இந்த ஸ்பிருகையானது போகாது. அதுக்கப்புறம் ஈர்ஷ்யா. ஈர்ஷ்யா அப்படின்னாக்க பரஸ்ரீயாம் அசகித்தோம், இன்னொருத்தர் முன்னுக்கு வரதை பார்த்து பொறாமப்படுறது. அவாத்துல கார் வாங்கினா இவன் பொறாமப்படுறான் இல்லையா. அவ பெரிய பொண்ணுக்கு பெரிய சத்திரத்துல பெருசா பண்ணவனாக்கா அதை பார்த்து பொறாமப்படலாமா இல்லையா. இதுக்கு பேர் ஈர்ஷா அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் ஜுகுப்சா இல்லையா, ஒரு இன்னொருத்தருடைய குணத்தை வெறுப்பாக பார்க்கிறது. என்ன, ஒரு குட்டிலத்தா சிந்தனை, கொஞ்சம் வஞ்சகமாக வெறுப்பாக பார்க்கறது. அவ பண்ற காரியத்துல ஈப்சா அப்படின்னு இப்படி ஒரு 12 குணங்கள் சொன்னார். இந்த 12 குணங்களையும் ஒரு விஜாத்தியில இருக்கக்கூடியவர்கள் இதை வர்ஜம் பண்ணித்தான் ஆக வேண்டும். சதா வத்யா துவாதசை ஏதே நரேன அப்படின்னு போன கிளாஸ்ல பார்த்தோம். வர்ஜியா, சதா வர்ஜியா, அதை கவனிக்கணும். எப்படி வர்ஜனம் பண்ணணும் கூடாது, எப்பொழுதுமே இது வராம பார்த்துக்கணும். இந்த குரோதமோ, காமமோ, லோபமோ, மோகமோ, விவிச்சாவோ, அக்ருபாவோ, அசூயையோ, மானமோ, சோகமோ, ஸ்பிருகையோ, ஈர்ஷ்யாவோ, ஜுகுப்சாவோ, இந்த 12 வராம பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு 12 சொன்னார் இல்லையா. இப்படி 12 டிஃபெக்ட்ஸ் இருக்குப்பா நம்ம பண்ற காரியங்கள்லாம் இல்லையா.
அப்ப சொன்ன நம்ம கமிட்மெண்ட்ல இந்த 12 குறைகள் இருக்கு. இந்த 12 குறைகளை நாம நீக்கித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னார். இப்ப இன்னைக்கு பார்க்க வேண்டியது 17வது ஸ்லோகம். ஏகைக்கம் ஏதே ராஜேந்திர மனுஷ்யம் பரியுபாசதே லிப்சமானோந்தரம் தேஷாம் மிருகானாம் இவ லுப்தகஹ. இந்த குணங்கள் இருக்கு இல்லையா, இந்த 12 சொல்லாம இப்போ காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் இல்லையா, ஈகோ, வெறுப்பு, இதெல்லாம் இன்னொருத்தர் மேல ஃபைன் ஃபால்ட் பண்றது, இப்படின்னு இதெல்லாம் நம்ம மனுஷனை எப்படி அந்த கரணத்துல போலான்னு இந்த வேட்டையாடுறதுக்காக காத்தில் இருக்குங்க இந்த மிருகங்கள்லாம் நம்மளுடைய மனசை சுத்தி இல்லையா. அது எப்படி இருக்குன்னாக்க லுப்தகா லிப்பியமானாந்தரம் தேஷாம் மிருகானாம் இவ அப்படின்னார். ஒரு ஹண்டர் ஆனவர் இல்லையா, அவர் என்ன பண்றாரு இல்லையா, ஒரு லிப்சமான அடித்து கொள்றதுக்காக என்ன பண்றதுன்னா அந்த லுப்தக்காக ஒரு பொந்தை தேடும் இல்லையா, ஒரு ஹோல் ஒண்ணு தேடுறது. அந்த ஹோல்ல போய் இந்த மிருகங்களை எல்லாம் அங்க எடுத்துன்னு போய் வச்சு அந்த ஹண்டர் என்ன பண்ணுவோம், அதை ஓட்டின்னு போய் கரெக்டா ஒரு குகை உள்ள அது போற மாதிரி துரத்தின்னு போவோம். அது உள்ள போனோம்னா அதை போட்டு அடிச்சுக்கலாம் இல்லையா. அத மாதிரி இந்த கெட்ட குணங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த மனுஷனை ஏகைக்கம் ஏதே ஹே ராஜேந்திர, என்ன ஹே ராஜேந்திரா, ஹே திருதராட்சரே, இந்த ஒவ்வொரு குணமும் இந்த 12 எப்படி தெரியுமா, 1 by 1 அல்லது ஒரே சமயத்துல இல்லையா, இல்ல எல்லாமே ஒரே சமயத்துல சேர்ந்தும் வரும். இப்படிப்பட்ட மிருகங்கள்லாம் நம்ம எப்போ அந்த ஹண்டர் எப்படா இந்த மிருகங்களை அந்த பொந்துல மாத்திக்கிறான்னு பண்ணலாம், அப்படி இந்த வல்னரபிளாக இந்த மனுஷனை அது பிடிக்கிறதுக்காக காத்து கொண்டே இருக்கிறது இந்த 12 துர்குணங்கள். ஒன் ஷுட் பி வெரி 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 கேர்ஃபுல் அப்படின்னு சொன்னார். அந்தரம் அப்படின்னாரு. அந்தரம் அப்படின்னாக்கா குகை, சித்ரம் அப்படின்னு அர்த்தம். லிப்பியமானஹா அந்தரம் தேஷாம் மிருகானாம் இவ லுப்தகா. லுப்தகா அப்படின்னாக்கா வியாதகா, ஹண்டர். இந்த ஹண்டர் லிப்சமானஹா இல்லையா, லிப்சா அப்படின்னா கொல்ல வேண்டும் எனக்கூடிய ஆசை, எத மிருகங்களை. அதுக்காக அந்தரம் மிருகானாம் இவ அந்த குகைக்குள்ள இல்லையா, தேஷாம் மிருகானாம் அப்படி துரத்தின் போய் உள்ள போட்டு அப்படி அடிக்கிறான் இல்லையா. அத மாதிரி இந்த மனுஷன் எனக்கூடிய அந்த ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல வல்னரபிளா இருக்கான். இவனுடைய மனசுக்கு ஹோல் இருக்குன்னா என்ன அர்த்தம், இவனுடைய மைண்டு இவனை ஈஸியா ஏமாத்திடலாம். பொய்யான அட்வைஸ் எல்லாம் கொடுத்து அவனை பேராசையை வளர்க்க வைக்கலாங்க. இங்க போய் வாங்கு, இங்க போய் வாங்கு அப்படின்னு 4 தடவை ஃப்ரெண்டு சொன்னான்னாக்கா, நீங்க பிளாட் வாங்கி இந்த சான்ஸை விடாத, இப்ப நீ வாங்கினாக்கா 1 லட்சம், இதே பாரு இன்னும் 6 மாசத்துல அது 15 லட்சமா ஆயிடும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்படும் போது நம்மளுடைய சக்திக்கு மீறி அந்த வல்னரபிளா அந்த வீக் பாயிண்ட்ல ஊழிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரிதான் இந்த குரோதம், காமம், லோபம், மோகம் இதெல்லாம் வல்னரபிளான சமயத்துல நம்மளை தாக்குகிறது. இந்த கெட்ட குணங்கள்லாம் பரிவு பாசத்தை எப்படா இவங்கிட்ட இல்லையா, அதுங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, இவங்கிட்ட போய் எப்ப சேரலாம் அப்படின்னு உபாசனை பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கிறது. அதனால ஒன் ஷுட் பி கேர்ஃபுல் அப்படின்னாரு. பாஷ்யம் பார்க்கலாம். யதா மிருகானாம் அந்தரம் சித்ரம் இல்லையா, யதா எப்படி மிருகங்களை அந்தரம் அப்படின்னா என்ன அர்த்தம், சித்ரம். சித்ரம் அந்த குகையில அந்த குழியில லிப்சமானாக அடித்து கொள்ள வேண்டும் என ஆசை. ரந்திர அன்வேஷன பரஹா இப்படி அந்த குழியில மாட்டிக்கணும் அப்படின்றதுக்காக ருந்திரஹா அப்படின்னாக்க குழி, அந்த குழியில விழணும் அப்படின்றதுக்காக அன்வேஷன பரஹா அவன் எல்லாத்தையும் குழி வெட்டி காய்ச்சல் இருக்கான். அப்படி துரத்தின்னு போனா அதுல போய் இவனுக்கு கீழே விழுவான், அவனை அடிச்சு போடலாம் அப்படின்னு. லுப்தகா இல்லையா, மிருகயுகு அனுவர்த்ததே. எப்படி இந்த லுப்தகன் அப்படின்னா ஹண்டர் ஆனவன் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்காக அந்த குழியில தள்ளி கொள்ளணும்னு பாக்குறானோ, யதா சித்ரஹா லப்த்வா தான் ஹந்தி அந்த சித்திரத்துக்குள்ள அதெல்லாம் போன பிறகு அவர்களை கொண்டு விடுவான். அதே மாதிரிதான் ததா
தேஷாம் மனுஷ்யானாம் ரந்திரான்வேஷன பராக ஏதே குரோதாதயா. இந்த குரோதம், காமம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியங்கள் முதலியவைகள் எல்லாம் அது எப்படி இருக்குன்னாக்க அந்த ஹண்டர் மாதிரி என்ன, எப்படா இவன் குழியில விழுவான் அப்படின்னு காத்துட்டு இருக்கு. இவன் எப்ப ஏமாறுவானோ அப்ப காமம் இவங்கிட்ட பூந்துரும், குரோதம் இவங்கிட்ட பூந்துரும், பேராசை இவனை தாக்கும். இப்படி எல்லாம் வரத்துக்கு காக்காம ஏகைக்கை மனுஷம் பரியுபாசத்தே. ஒவ்வொரு மனுஷனையும் இதை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது இந்த கெட்ட குணங்கள் எல்லாம். ஆகையினால ஒன் ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அதுவா மனுஷான் பரியுபாசத்தே அப்படின்னாக்க என்ன அர்த்தம் இல்லையா? மனுஷம் பரியுபாசன்னா இந்த மனுஷனை இவைகள்லாம் எப்படா தாக்கலான்னு காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். மனுஷியானே பரியுபாசத்தே அப்படின்னு சொன்னீங்கன்னா சில பாடம் இருக்கான். அப்படி சொன்னா ஒவ்வொன்றாகவோ தனித்தனியாகவோ இல்லையா இந்த மனிதர்களை இல்ல தாக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கும் அப்படின்னு அதை சொல்லலாம் அப்படின்னாரு. ததா சித்ரம் லப்த்வா தான் ஹந்தி. இப்படிப்பட்ட அந்த வல்னரபிள் பாயிண்ட்ல இவன் போன உடனே அவனை கொல்லுவதற்காக முயற்சிக்கிறது இந்த காமமும் குரோதமும் லோபமும் மோகமும் மதமும் அப்படின்னு சொல்லி, தஸ்மாத்து ஏதேஷு ஏகஹாபி தோஷஹா விநாச காரணம். ஆனா ஒண்ணு சொல்றேங்க, இந்த 12ல எல்லாமே தோஷ காரணம் தான். ஒன்ன கூட நீங்க தஸ்மாத் ஏதேஷு ஏகோபி தோஷஹா விநாச காரணம், உங்களை கொல்லுவதற்கு ஒண்ணு போதும், காமம் ஒண்ணு போதும் உன் மனுஷனை கெட்டவனாக ஆக்குவதற்கு. குரோதம் ஒண்ணு போதும், லோபம் ஒண்ணு போதும், மோகம் ஒண்ணு போதும் இல்லையா, அசூயை ஒண்ணு போதும், ஜுகுப்சா ஒண்ணு போதும். இப்படி எல்லாம் தப்பிக்கணும்னாக்க ஒன் ஷுட் பி வெரி 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 கேர்ஃபுல். எஸ்மாத் ஏவம் தஸ்மாத் சதா வர்ஜ்யா. ஆகையினால எப்பொழுதும் இது எல்லாத்தையும் வர்ஜனை பண்ணணும், இதெல்லாம் வராம பார்த்து கொள்ள வேண்டும். வெரி டிஃபிகல்ட் டு லிவ். மனுஷங்க வாழறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நம்ம கிட்ட வராம இருக்கணும்னாக்க நிறைய படிச்சு நிறைய யோசிச்சு நிறைய பண்ணி இதுல இருந்தெல்லாம் தப்பித்து கொண்டு வர வேண்டும் மனிதர்கள். இத்தியர்த்தா. இந்த விஷயமானது உக்தம் ச ஹிரண்ய கர்ப்பே, ஹிரண்ய கர்ப்ப சம்ஹிதா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது எங்கேயும் காணப்படவில்லை. ஆனா என்ன விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா, இந்த ஹிரண்ய கர்ப்ப சம்ஹிதையில ருக்வேதத்துல ஹிரண்ய கர்ப்ப சூக்தம் அப்படின்னு 10வது மண்டலத்துல இருக்கு. இதனுடைய விஷயங்கள்லாம் இதுல வருகிறது இல்லையா. இந்த ஹிரண்ய கர்ப்ப சம்ஹிதான்றது கிடைக்கப்படவில்லை. ஆனா அதுல இருக்கக்கூடிய சில ஸ்லோகங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது இல்லையா, அதெல்லாம் அப்படி தேடி பார்த்தா ரிக்வேதத்துல இருக்கு என்பது தெரிகிறது. அதுல ஒரு ஸ்லோகம் இது, யதா பாந்தஸ்ய காந்தாரே சிம்ம வியாக்ரா மிருகாதயஹ உபத்ரவகராஹ தத்வத் குரோதாயா துர்குணான்றுணாம். யதா எப்படி, பாந்தஸ்ய காந்தாரே காட்டு வழியாக இல்லையா இந்த கிராமத்திலிருந்து அந்த கிராமத்துக்கு கல்யாணத்துக்கு போறாங்க. கல்யாணத்துக்கு போகும்போது நகைகள்லாம் எடுத்துன்னு போவாங்க இல்லையா. அந்த நாள்ல நகைகள்லாம் எடுத்துன்னு போகும்போது என்ன பண்ணா, இந்த அந்த வழியில காந்தாரே அந்த காட்டுல பாந்தஸ்ய அந்த வழியில மார்க்கத்துல திருடர் பயம், அது மட்டும் இல்ல சிம்மம் மிருகம் வியாக்ரம் இல்லையா, சிம்மம் வரலாம், புலி வரலாம், போன்றவை மிருகங்கள் எல்லாம் தொல்லை கொடுக்கும். அதெல்லாம் உபதிரவகராக, இதெல்லாம் உபதிரவத்தை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரிதான் தத்வத்து குரோதம் காமம் மோகம் முதலியவைகள்லாம் துர்குணாகான், மனுஷனுடைய வாழ்க்கை பாதையில இந்த துர்குணங்கள்லாம் இவனை அட்டாக் செய்யக்கூடும். அதனால ஜாகிரதையா அங்க எப்படி கல்யாணத்துக்கு போறவர்கள் ஏற்பாடோட போறோமோ அந்த மாதிரி வாழ்க்கையிலையும் நம்ம நல்ல ஏற்பாடோட போக வேண்டும் அப்படின்னு இந்த ஹிரண்ய கர்ப்ப சங்கீதையில இருக்கக்கூடிய ஸ்லோகம் நமக்கு சொல்லுகிறது அப்படின்னாரு. சரின்னு சொல்லி இந்த காமம் குரோதம்னு 12 விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி தான் பேசணும். இன்னொரு கெட்டவர்கள், விக்கட் பர்சன் அப்படின்னாக்கா நிஷம்ச ரூபாக, நிஷம்சம் அப்படின்னாக்கா கெட்டவர்கள் இல்லையா, விக்கட்னஸ். இந்த விக்கட்னஸ் என்ன தெரியுமா, 7 இருக்கு. இந்த 7 ரொம்ப கார்ஃபுல்லா ஒரு மனுஷன் இருக்கணும். இந்த 7 நம்மை பண்ணாம இதை வர்ஜனம் பண்ணணும். இந்த துஜாத்தியா இருக்கக்கூடியவன், நல்ல பாதையில இருக்கக்கூடியவன், பிரம்மத்தை அறிய வேண்டும் என்ற ஆசை இருக்கக்கூடியவர்கள்,
நல்ல அந்த காரணத்தோட இருந்தாதான் இவர்களுக்கு வேதாந்தம் புரியணும் அப்படின்னாக்க தன்னுடைய மனசு சுத்தமா இருக்கணும்னா இந்த ஏழையும் இவர்கள் அவாய்டு பண்ண வேண்டும். சதா அவாய்ட் பண்ணும். சதா வர்ஜியா. அது என்னென்ன? சம்போக, சம்வித்விஷ, மேகமானஹா, தத்தானுதாபி, கிருபணஹா, அபதீயான், வர்க்க பிரசம்சி, வனிதாம் ச, வனிசாம் ச துவேஷ்டா. சம்போகா, சம்வித்விஷா, சம்வித்விஷா, சம்வித்விஷ மேகமானஹா, தத்தானுதாபி, கிருபணஹா, அபலீயான், வர்க்க பிரசம்சி, வனிதாம்ச துவேஷ்டா. இப்படி 7 பேர் கிளாசிஃபை பண்றாங்க. என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். சம்போகா, எப்ப பார்த்தாலும் சென்சுவல் என்ஜாய்மெண்ட்லயே தான். தண்ணி ஹோட்டலுக்கு போகணும், சினிமா பார்க்கணும் இல்லையா, நல்ல ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கணும், அது அப்படியே வழன்னு இருக்கணும், வெல்வெட்டு மாதிரி இருக்கணும் இல்லையா, இப்படின்னு 5 இந்திரியங்கள் என்னெல்லாம் சொல்றதோ அந்த 5 இந்திரியங்களை கேட்டு அதுக்கேத்த மாதிரியே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பேரு அசுராஹா அப்படின்னு பேசு. அசுஷு ரமந்தே. இந்த சென்ஸ் ஆர்கன்ஸுக்காகவே அது அதனுடைய என்டர்டைன்மெண்ட்லயே இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அசுரர்கள். சுரர்கள் அந்த சென்ஸை கண்ட்ரோல் பண்ணி வாழ்கிறவர்கள் இல்லையா. இந்த அசுரர்கள் மாதிரி எப்ப பார்த்தாலும் சம்போகத்திலேயே இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவர்கள். அப்புறம் சம்பித்விஷ மேகமானஹா இல்லையா. எல்லாரும் எப்படி பண்றாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் ட்ரபிள்ஸ் அதர்ஸ் இல்லையா, எப்ப பார்த்தாலும் ஒருத்தரை ட்ரபிள் பண்ணி கொண்டே இருக்க, பாய்சனஸா இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் மனசுல எதையாவது போட்டு சொல்லி சொல்லி ஒரு நல்லவனை கொட்டி 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 இல்லையா, அவளை இவாளே கட்டவன் ஆக்கிற மாதிரி பண்ண வேண்டியது. எப்ப பார்த்தாலும் யூ ஃபைண்ட் ஃபால்ட் அண்ட் கீப் ஆன் டெல்லிங் அபவுட் அ பர்சன் என்னாச்சு, அவளே ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே இந்த கோயபல்ஸ் மாதிரி சொல்லி சொல்லி அது நிஜமாக ஆகிவிடும் இல்லையா. இப்படி பண்ணக்கூடியவர்கள் ரொம்ப விக்கடான பீப்புள் இல்லையா. இவர்கள்கிட்ட ஜாகிரதையா இருக்கணும் ஒண்ணு. அதே மாதிரி தத்த அனுதாபி, நமக்கு கொடுத்த இல்லையா, நாம பண்ண சம்பாதிச்சது இல்லையா, அதெல்லாம் தர்ம புத்தியா தனாதிகம் தத்வா பஷாத் கிமர்த்தமகம். நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கான், கொடுத்துட்டு அழகா வந்திருக்கான், அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டான், அவன் மனசுல அன்னைக்கு என்னமோ தோணிட்டு ஒரு 10,000 ரூபாய் எடுத்து டக்குன்னு கொடுத்துட்டான், வீட்டுல கஷ்டம்ன்றாரு அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து கொடுத்துருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சான்னு வச்சுங்க, அவன மாதிரி ஒரு துரோகி யாருமே இல்லை அப்படின்னாரு இல்ல. மனசார கொடுக்கணும், இல்லைன்னா அன்னைக்கே சொல்லியிருக்கோம். இப்ப கொடுத்துட்டு ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், ஐ ஷுட் நாட் ஹவ் டன் தட் அப்படின்னு சொல்றது. யார் 4 பேர் இவங்க கிட்ட சொன்ன உடனே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாலாக்கும் அப்படின்னு மாமி திட்டின உடனே இவர் ரிக்ரெட் ஆகி அவர் நிக்க வேண்டாமா, நான் தான் அப்ப எனக்கு தோணித்து நான் கொடுத்தது ரைட், கஷ்டப்படுற குடும்பத்துக்கு கொடுத்தேன் அப்படின்னு நிக்காம, ஆமா இவன் சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு வச்சுங்க. பேலன்ஸ்டு மைண்ட் இல்லை இல்லையா, அவனும் அசுரம் தான். பேலன்ஸ்டு மைண்டோட இருக்க வேண்டாமா ஒரு பிராமணன், அவனுக்கு இல்லை அப்படின்றது. அப்புறம் கிருபணஹா இல்லையா, ரொம்ப கார்பண்ய தோஷோபஹத ஸ்வபாவஹா அப்படின்னு பகவத்கீதையில சொன்னார். கிருபணன் அப்படின்னு இருக்கான இல்லையா, எந்த விஷயம் எடுத்தாலும் கிஞ்சித் அர்த்தலவ லாப லாபம் மாத்திர லோபாத்து சர்வாவமானம் சகதே யஹா. பாவம் இல்லையா, தரித்திரத்துல இருக்கான், என்ன பண்றது, 4 பேர் திட்டுறாங்க சார் அவனை இல்லையா, திட்டிட்டு கொடுக்குறாங்க, இவனுக்கு வந்தவன எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க இல்லையா. ஆனா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவனுக்கு அமைஞ்சிருக்கு இல்லையா. இப்படி கிருபணனா இருக்க, இதெல்லாம் அப்பவும் வீரம் வராம பரவாயில்ல அப்படின்னு சகிச்சுட்டானா என்ன பண்றது. எவ்ரி டைம் வரும்போது அவன் மாற வேண்டாம் பாவம் அப்படின்னு நமக்கு தோணுகிறது இல்லையா. அவன் பரவாயில்ல, இது நல்லா திட்டாதான் வைத்தியா, நான் வேலைக்கு போகாம சாப்பிட்டுட்டு இருக்கேன், இப்படியே எல்லாருக்கையும் இது வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான்னு வச்சுங்க.
அவரை எந்த கேட்டகரியில சொன்ன விக்கெட் ஃபெலோ அவன் அப்படின்னு அந்த கேட்டகரியில சேர்க்கணும் அப்படின்றாங்க. அதற்கு பிறகு அபலியான் இல்லையா, ரைட் நாலேஜே கிடையாது இல்லையா. பலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எடுத்த முடிவை கரெக்டாக இருக்கக்கூடியது. அபலின்னா ஞான பலம் இல்லைன்னு வச்சுங்க, அதுதான் ஞான பலம் இருந்தாதான் அதான் ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கணும். அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இல்லைன்னு வச்சுங்க, அவன் விக்கெட் பர்சன், விக்கெட்னஸ் அவனுக்கு வந்துடும். அவனுக்கு ஸ்ட்ரென்த் இல்லையே அவன், அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அது மாத்திரம் இல்லை. அடுத்தது வர்க்க பிரசம்சி இல்லையா, வர்க்க பிரசம்சி இந்திரிய வர்க்கத்துக்கு இல்லையா. ஆஹா என்னமா இருந்தது சார், நல்லா சார், அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டது மறக்கவே முடியாது சார், இன்னொரு தடவை சான்ஸ் கிடைச்சதுன்னா கோயம்புத்தூர் போனா அந்த ஹோட்டலுக்கு தான் போவேன் அப்படின்னு அதுக்காக வச்சு இதுக்காக ஒரு ட்ரிப்பு எப்படி இருக்கான் பாருங்க. தீஸ் பீப்புள் ஆர் ஆல் வெரி பேட் பீப்புள் இல்ல. ஒரு சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கறது, இந்த வர்க்கத்துக்கு இந்திரிய வர்க்கத்துக்கு பிரசம்சை இவ்வளவு இம்பார்ட்டன்ஸா ஒருத்தன் கொடுக்கணும். எதை மதிக்கணும்னு தெரியல, எல்லாத்தையுமா இப்படி போய் அதிசயோக்தி. அதுவும் இந்த காலத்துல நமக்கு எப்போ பார்த்தாலும் ஃபண்டாஸ்டிக், பிரமாதம், என்ன மாதிரி கிராஷ், இந்த மாதிரிலாம். அதெல்லாம் இந்த காலத்து பசங்க யூஸ் பண்ற ஜென்சி கிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற வார்த்தையெல்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. இந்த சொசைட்டி எங்க போகுதுன்னு தெரியல இல்லையா. இத மாதிரி இருக்கு. இதெல்லாம் மகாபாரத காலத்திலேயே நமக்கு இது சொல்லியிருக்கு. இந்த சனத் சுஜாத்தியர் சொல்லியிருக்காரு. அப்புறம் வனிதாம் ச ஜுவேஷ்டா, வனிதா அப்படின்னா பெண்ணுன்ற அர்த்தம். இங்க என்ன பண்றாரு, சாதாரணமா நம்ம சாஸ்திரத்திலாம் பெண்ணுன்னாக்க கண்ட பெண்களை சொல்லமா, மனைவின்னு வச்சுக்கணும் நம்ம. வனிதாச்ச துவேஷ்டா, எல்லாத்தையும் விட்டுட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்காக வந்திருக்கா. அப்பா அம்மா, செல்லமான வாழ்க்கை, அண்ணா தங்க தம்பி எல்லாத்தையும் வந்திருக்கா. அந்த உங்களையே நம்பி அந்த வீட்டுக்கு வந்திருக்கா, டிபெண்டாக வந்த அவளை போய் ஒருத்தன் வெறுத்தானே ஆனால் என்ன, அவனை மாதிரி ஒரு விக்கெட் ஃபெலோன்னு சொல்லாம அவனை என்ன சொல்றது, எல்லாத்தையும் நம்பி வந்தவள், இவனை நம்பி வந்தவள் இல்லையா, கடைசி வரைக்கும் காப்பாத்துவான்னு அவன் அப்பா அம்மா எல்லாரும் இவனை நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்தா, இவன் அவளை வெறுக்கிறான்னாக்க என்ன அர்த்தம், விக்கெட்னஸ். இதுதான் விக்கெட்னஸ் இல்லையா அப்படின்னு சொன்னார். சம்போக சம்பித் விஷமேகமானஹா இல்லையா, தத்தானுதாபி கிருபணஹா அபலியான் வர்க்க பிரசம்சி வனிதாம் ச துவேஷ்டா ஏதே பரே சப்த நிஷம்ச ரூபாக. இதான் கிரிமினல் பர்சனுடைய ரூபங்கள், இந்த 7 தான் அப்படின்னாரு ஆச்சாரியர். பாஷ்யத்தை பார்ப்போம். சம்போகே அப்படின்னு, சம்போகம் அதுதான் முதல் பேட் குவாலிட்டி சொன்னார் இல்லையா. அதுக்கு என்ன அர்த்தம், விஷய சம்போகே அப்படின்னு அர்த்தம். சம்பித் புத்தி யஸ்ய வர்த்ததே சஹா சம்போக சம்பித்து அப்படின்னு அர்த்தம். எப்ப பார்த்தாலும் இல்லையா, சம்பித் புத்தி, புத்தி எல்லாம் போகத்திலேயே சதா சர்வ காலமும் வர்த்ததே, அப்படி இருக்கக்கூடியவன் சம்போக சம்பித்து அப்படின்னு அர்த்தம். இவர் சம்போக சம்பித்துன்னு பிரிச்சார். சம்போக சம்பித்து ஒண்ணு, சென்ஸ் என்ஜாய்மெண்ட்ல. அடுத்தது இல்லையா, அடுத்தது விஷமேகமானஹா, விஷமேகமானஹா அப்படின்னாக்க என்ன அர்த்தம், த்விஷம் அப்படின்னாக்க துவேஷ்யம் கர்ம கிருத்வா பிராணினாம் தத்வாரேனைவ வர்த்தமானஹா, கெட்ட காரியங்கள் எல்லாம் பண்ணி அதன் மூலமாக விஷ காரியங்களை எல்லாம் பண்ணிவிட்டு, த்விஷம் த்விஷம் துவேஷம் துவேஷகரமான காரியங்களை பண்ணிவிட்டு இல்லையா பிராணிகளுக்கு, அதன் மூலமாக இவன் வளர்ச்சி அடையிறது. ஒருத்தனுக்கு துரோகத்தை பண்ணி அவனை போக்கடிச்சிட்டு அந்த இடத்துல போய் இவன் உட்கார்ந்து அதை அனுபவிக்கிறதுன்னு இருக்கு பாருங்க இல்லையா. திருட்டுத்தனமாக ஒருத்தனை கவுத்துட்டு அந்த இடத்த போய் நம்ம வைக்கிறது அப்படின்றது இல்லையா, அது ஒரு விக்கெட்னஸ். அப்புறம் தத்தானுதாபி, தத்தம் யஹா பூர்வம் தர்ம புத்தியா தனாதிகம் தத்வா, நல்ல புத்தியோட முன்னாடி கொடுத்துட்டு பశ్చాது பிறகு கிமர்த்தம் அகம் தத்தவான், ஐயோ அவனுக்கு கொடுத்துருக்க கூடாது, என்னவோ அசட்டுத்தனம் பண்ணிட்டேன் சார், அப்ப என்னமோ அவனுக்கு கண்ணை மறைச்சிடுச்சு சார், எடுத்து கொடுத்துட்டேன் சார் அப்படின்னு நினைக்கிறது பாருங்க இல்லையா. தப்தஹா பவதி,
இப்ப அதுக்கு போய் இப்ப வருத்தப்படுறான் பார். அவனுக்கு பேரு தத்தா அனுதாபி. தத்த அனுதாபி. தான் கொடுத்துட்டு தானே கொடுத்துருக்க கூடாதுன்னு இன்னொருத்தருடைய பேச்சை கேட்டு நம்பி இப்படி தாபப்படுறவனுக்கான அவன் ஒரு விக்கெட் பர்சன். இந்த விக்கெட்னஸ் ஞாபகம் வச்சுங்க, இது கூடாது. அடுத்தது கிருபணஹா. கிருபணஹானாரு எத்கிஞ்சித் அர்த்த லவலாப மாத்திர லோபாத் சர்வாவமானம் சகதே யஹா சகிருபணஹா. எத்கிஞ்சிதர்த்த லவலாப மாத்திரம், ஏதோ அவனுக்கு லாபம் வருது அப்படின்றதுக்காக இல்லையா அவன்கிட்ட போக வேண்டியது. அவரோட இருந்து இடிக்கவே இல்லை அந்த தலைவர் பண்ற காரியங்கள்லாம் என்ன. ஆனா கூட இருந்து ஜிங்ஜாங் போட்டுட்டே இருந்தான்னாக்க அவனுக்கு லாபங்கள்லாம் வருது இல்லையா. அதுக்காக கொஞ்சம் கூட மனசுல ஒத்துக்காத தலைவரோடையே போய் இருக்கக்கூடியவர்கள் இருக்காருல்ல, இவர்கள் தான் கிருபணஹா. எத்கிஞ்சிதர்த்தலவ, ஏதோ ஒரு லாபத்துக்காக மாத்திர லோபாத்து பேராசையினால எல்லா அவமானத்தையும் சகித்து கொண்டே அவன் கூடவே இருக்கான் பாருங்க. எல்லா அவமானத்தையும் சகதேச்ச, அது போய் இருக்கானே, அப்படி இருக்கானே அவன் தான் யஹா. யார் ஒருவன் இப்படி இருக்கானோ அவன் தான் கிருபணன் இல்லையா. அப்படி ஹெல்ப்லெஸ் தரித்திரர்கள். இவர்கள் தான் உண்மையிலேயே தரித்திரர்கள். பணத்துக்காக கஷ்டப்படுறவர்கள் இல்லை. இல்ல தனக்கு காரியம் ஆகணும்ன்றதுக்காக எவ்வளவு அவமானம் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு துட்டு தான் பிரதானம்னு போனான்னாக்க அவளை என்ன சொல்றது, அவன் தான் கிருப்பணன் அப்படின்னு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்றாரு பாருங்க, எவ்வளவு அழகா பண்றாரு. அப்புறம் அபலியான் அப்படின்னு அபலியான் அப்படின்னாரு. என்ன சார் பலம் இல்லாதவன்னா என்ன அர்த்தம்னா, உடம்புல இருக்கிற ஸ்ட்ரென்த் பணம் அதெல்லாம் ஒரு விஷயம். மனசுல பலம் இல்லைன்னா அவன் போச்சு விக்கெட் பண்ணும். அதனால மனம் பலமா இருந்தா அவன் ஏன் விக்கெட் ஆறான், நல்லவனா தானே இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம், மனசுல பலம் ஞான பலம் இல்லை அப்படின்ற அர்த்தம் அப்படின்றாரு. அடுத்தது வர்க்க பிரசம்சி. அது என்ன வர்க்க பிரசம்சி அப்படின்னாக்க, இந்திரிய வர்க்க பிரசம்சி. இந்திரிய வர்க்கத்தை எப்ப பார்த்தாலும் கொண்டாடி கொண்டே இருக்கிறான்னா என்ன அர்த்தம், கண்ணு காது மூக்கு நாக்கு என்னெல்லாம் சொல்றதோ அதை கட்டுட்டே இருப்பான். காத்தால இருந்தா என்டர்டைன்மெண்ட் வேணும், தூங்கி எழுந்த உடனே பாட்டு கேட்பாரு, அவர் போவாரு, சினிமாவுக்கு போவாரு, வருவாரு, நல்ல ஹோட்டலுக்கு போவாரு, இப்படியே வாழ்க்கை. இந்த இருந்தான்னாக்கா அஞ்சோட வருவாரு, தூங்குவாரு, நல்லா ட்ரெஸ் பண்ணுவாரு, இல்ல அப்படியே போயிருந்தான்னா என்ன அர்த்தம் இல்லையா. வர்க்க பிரசம்சி அப்படின்னு பேரு, இந்திரிய வர்க்க பிரசம்சி. இது ஒரு விக்கெட்னஸ். அப்புறம் வணிச்சாம்ச தேஷ்டா அப்படின்னா என்ன அர்த்தம், அனன்ய சரணாம் பாரியாம் யோ துவேஷ்டி சஹா. அனன்ய வேற யாரும் அந்நிய சரணம் இல்லாத காரணத்தினால உன்னையே நம்பி வந்திருக்காயாவோ இல்ல, அவளை போய் துவேஷம் பண்ணி இருக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய கொடுமை. அது நினைத்து பாருங்கள். இது ஒரு பேட் குவாலிட்டி. வனிதாம்ச துவேஷ்டா பாரியாம் யஹா துவேஷ்டி சஹா ஏதே பரே பூர்வக்தவ்யா குரோதாதிபியா சப்த நிசம்சாரூபாகா. இதெல்லாம் முன்னாடி சொன்னதை காட்டிலும் இல்ல குரோதாதிகளை காட்டிலும் ரொம்ப கருதலான விஷயங்கள். இது விக்கடான விஷயங்கள் ரூபமாக இருக்கக்கூடியது இது. இந்த ரெண்டுத்தையும், இந்த 12ஐயும் இந்த 7ஐயும் சம்போக சம்பித்து விஷமேகமானஹா தத்தானுதாபி கிருபணஹா அபலியானு வர்க்க பிரசம்சி வனிதாச்சத்வேஷ்டா அப்படின்னு ஒரு 7 இல்லையா விக்கெட்னஸ். அங்க காமம், குரோதம், லோபம், மோகம், விபிச்சா, அசூயா, மானம், சோகம் அப்படின்னு ஒரு 12 சொன்னார் இல்லையா. இப்படி 12 இந்த 7 இது 2 டோன்ஸ். ஒரு பிராமணனாக இருக்கக்கூடியவன் இந்த 19 விஷயங்களையும் அறிந்துவிட்டு இந்த 19ஐயும் இவர்கள் இல்லையா வர்ஜிக்க வேண்டும். எப்பொழுதும் ஒரு நாளும் இந்த 19 நம்ம உள்ள வரத்துக்கு வழிவகை செய்யக்கூடாது, தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு. சரி சார், தடுத்து நிறுத்தணும், எதை ஃபாலோ பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். எல்லாம் டோன்ஸே சொல்லிட்டு இருக்கீங்களேன்றீங்களா. சொல்றேன். இதானீம் ஞானாதயா துவாதச குணாஹா உச்சந்தே. 12 குணங்கள் இருப்பா, ஞானம் முதலிய குணங்கள் இருக்குப்பா, அதுதான் நல்ல குணங்கள். அதை கடைபிடிக்க வேண்டும். சொல்லுகிறேன் கேளுங்க. ஞானம் ச சத்யம் ச தமஸ்ருதம் ச அப்ரா அமாத்சர்யம் ஹி அமஹ்ரீஹி திதிக்ஷா அனசூயா
ஞானம், சத்தியம், தமஹா, ஸ்ருதம், அமாத்சரியம், ஹரீஹி, திதிக்ஷா, அனசூயா. 8 குணங்கள் முதல் லைன்ல சொல்லிவிட்டார். அடுத்தது யஜ்ஞஸ்ச தானஞ்ச திருதிஷமஸ்ச திருதிஹி. யஜ்யம், தானம், திருதி, இப்படி 12 குணங்கள். அதை தவிர சமஸ்ச மகாவிரதாக, மைண்ட் கண்ட்ரோலோட மகாவிரதங்கள், இந்த ஞானாதிகளை கடைபிடிப்பதுதான் மகாவிரதம். இப்படி துவாதச பிராமணஸ்ய, இந்த 12ஐயும் இந்த பிராமணர்கள் இல்லையா கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஞானம், சத்தியம் எல்லாம் இப்ப ஆச்சாரியார் சொல்ல போற. ஞானம் தத்துவார்த்த சம்பேதனம். ஞானம் ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தத்துவார்த்த சம்பேதனம் இல்லையா. நல்ல கோல் என்ன, வேதத்தினுடைய கோல் என்ன, அதான தத்துவமாக இருக்கணும். மோட்ச புருஷார்த்தம் எப்படி கிடைக்கும் இல்லையா. நம்ம கையில இருக்கக்கூடிய தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்ன்றதுல மோட்ச பலம் ஆக இருக்கக்கூடிய தத்துவத்தை அறிவதுதான் ஞானம் அப்படின்னு பேரு இல்லையா. அந்த 4வது புருஷார்த்தத்தை அடையணும் எனக்கூடிய அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவுக்கு பேர் தான் இல்லையா ஞானம் அப்படின்னு பேரு. அப்புறம் சத்தியம், உண்மை. யதார்த்த சம்பாஷணம் பூதஹிதம் ச. யதார்த்த சம்பாஷணம், உண்மையை உண்மையாக பேச வேண்டும். யதார்த்தம், இருக்கிறத இருக்கபடி சம்பாஷணம் பண்ணும், அது இன்னொரு கண்டிஷன். பூதஹிதம் ச, இன்னொருத்தருக்கு அது ஹர்ட் ஆகாம இருக்கணும் இல்லையா. ஏன் மனு நமக்கு என்ன சொல்லியிருக்கார்? சத்தியம் புரியாத் பிரியம் பூயாத், ந புரியாத் சத்தியம் அப்பிரியம் அப்படின்ட்டார். உண்மையை சொல்லணும் இல்லையா, அதுக்கு உண்மைதான் சத்தியம் புரியாத். ஆனா இன்னொரு கண்டிஷனும் இருக்கு, அத பிரியமா சொல்லணும். பிரியம் புரியாத், பிரியமா சொல்லணும். சரி, நீங்க சொல்லக்கூடிய உண்மையானது இன்னொருத்தர ஹர்ட்டும் பண்ணணும்னு வச்சுங்க, அதை சொல்லாம நீங்க தவிர்க்கணும். ந புரியாத் சத்தியம் அப்பிரியம். சத்தியம் அப்பிரியமாக இருக்குமே ஆனால், நான் அப்படியெல்லாம் கிடையாது சார், நான் வெடுக்குன்னு சொல்லுவேன் சார், ஐ வில் கால் ஸ்பேட் ஸ்பேட். அதெல்லாம் இந்த காலத்து படிப்புல வர பேச்சுன்னா அதெல்லாம் கவலைப்படாதீங்க. என்ன, யாரையும் ஹர்ட் பண்ணாம பேசணும். இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணணும்ன்ற அந்த உண்மையானது அவரை ஹர்ட் பண்ணணும்னாக்கா ரொம்ப நேக்கா சொல்லணும், வேற விதமா சொல்லணுமே தவிர பளிச்சுன்னு சொல்லப்படாது அப்படின்றாரு. யதார்த்த சம்பாஷணம் பூதஹிதமா இருக்கணும், பூதத்துக்கு ஹிதமாக பேசணும். இது 2வது கொள்கை. 3வது தமஹா இல்லையா, தமனம், மனசை கண்ட்ரோல் பண்ண. தமனம்னாக்க அடிச்சு அப்படி தட்டணும், மனசை எப்பொழுதும் கண்ட்ரோலா வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ஸ்ருதம் அப்படின்னாரு. ஸ்ருதம்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அத்தியாத்ம சாஸ்திர சிரவணம். ஸ்ருதம், சாஸ்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் சார். சாஸ்திரம் என்ன சொல்றது? பகவத்கீதை, உபனிஷத்து, இதுதானே அத்தியாத்ம சாஸ்திரம். அந்த அத்தியாத்ம சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்ருதம் அப்படின்னு பேரு இல்லையா. அதற்கு பிறகு மாத்சரியம் இல்லையா. மாத்சரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வபூதேஷு அசகமானதா. மாத்சரியம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? எனக்கு சமானமாக ஒருத்தர் வந்தானே ஆனால் எனக்கு பிடிக்காது சார். இது மாதிரி சார், நான் கார் வாங்கியிருக்கேன், இவனும் வாங்கலாம் சார் அப்படின்னு அதுல ஒரு துவேஷம். இது என்ன சார் இது இல்லையா. எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு நான் சந்தோஷப்பட்டேன்னா எனக்கு அது கூட பண்ண, இவன்லாம் என் கூட வாங்கிட்டான் சார், இவனும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆயிட்டான் சார் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? இதான் அசகிய, இதுதான் மாத்சரியம்னு பேரு இல்லையா. யாரோ ஒருத்தன் அவனுடைய பொறுப்புல அவன் முன்னுக்கு வந்தான் அப்படின்றதை ஒத்துக்க முடியாம இங்க உட்காந்து இவனா எம்டியா வந்து கருத்து நமக்கு மேல உட்காந்துட்டான், ஒரு இடமும் தெரியாது, இதெல்லாம் மினிஸ்டர் ஆயிட்டான் இன்னைக்கு அப்படின்னு நம்ம பேசுறோம் இல்லையா. இதெல்லாம் தான் மாத்சரியம்னு பேரு. இது கூடாது. அமாத்சரியம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? தத் அபாவஹா அமாத்சரியம். இந்த பொறாமை கொஞ்சம் கூட இல்லாம இருக்கக்கூடிய குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 5வது. 6வது கிரீஹி அப்படின்னா என்ன இருக்கும்? லஜ்ஜா. கிரீஹி அப்படின்னாக்க வெட்கம். எதுக்கு சார் வெட்கம் பண்ணோம்? அகாரிய கரணே லஜ்ஜா. செய்யக்கூடாத காரியத்தை செய்தோமே ஆனால் வெக்கப்பட்டுத்தான் ஆகணும். நீங்க செய்யக்கூடாது செய்யனா அது கூட வெக்கப்படலன்னா அவ்வளவு திமிரா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்?
தப்பு தப்பு தான் இல்ல. அப்படி உட்காந்து வெக்கப்படணும். 4 பேர் திட்டதான் திட்டுவாங்க. நீங்க பண்ண காரியத்துக்கு யூ வில் பி பனிஷ்ட் லைக் தட் பை த பீப்புள். யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். அப்பதானே நீங்க திருந்துவீங்க. நான் பண்ணது ரைட்டுன்னு சொல்லி பண்ணா வெக்கமே இல்லாம இருந்தா அதுக்கு பேர் வெக்கம் இல்லாம பாருங்க. தப்பு பண்ணிட்டு அவர் போயிட்டு இருக்கான் பாருங்க, அவனுக்கு கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லைன்னு தான் திட்டுவாங்க இல்லையா. தவறு பண்ணோம்னாக்க அதை வெட்கப்படணும். ஐயோ நம்மளுடைய லெவலுக்கு இது பண்ணிருக்க கூடாது என்ற பயம் இருக்கணும். அதற்கு பிறகு திதிக்ஷா. 6வது திதிக்ஷான்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் ஒத்துக்கொள்ள வேண்டும். சீதோஷ்ண சுகதுக்க சகிஷ்ணுத்துவம். சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் இல்ல, வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும், வந்தவள் கருப்பா இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும், ஃபேவரபிளா இருந்தாலும் அன்பேவரபிளாவா இருந்தாலும் இல்லையா, 5 ஸ்டார் ஹோட்டல் அகாமடேஷன் இருந்தாலும் சரி, ஒரு ஏழையினுடைய குடிசையில போய் படுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, பொறுத்து கொண்டு அதை இருக்கிறது இல்லையா, அதுதான் குணம். எல்லாரையும் அக்செப்ட் பண்றது இருக்கு இல்லையா. பணக்காரனுடைய அந்த ஹை லெவல் ஸ்டைலிஷ் லைஃபையும் பொறுத்து கொள்ள தெரியும். அதே சமயத்துல ஒண்ணும் இல்லாத தரையில படுத்துட்டு அப்படியே அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுலயும் இன்பத்தை காணணும். இதுக்கு பேர் தான் திதிக்ஷா அப்படின்னு பேரு. துவந்துவ சகிஷ்ணுத்துவம். இந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் சீதம் உஷ்ணம், நல்லது கெட்டது, கருப்பு வெள்ளை, எல்லாத்தையும் சகித்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அர்த்தம். அதற்கு பிறகு அனசூயா இல்லையா. போன தடவை அசூயை என்றால் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. அசூயைனாக்க என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க அபதியானு ஈர்ஷ்யா குப்தாச்ச மகாகுணேன்னு அசூயா. குணேஷு தோஷா ஆவிஷ்கரணம். அதுக்குதான் அசூயா அப்படின்னு பேரு. அசூயன்னாக்க என்ன அர்த்தம்னா, நல்ல குணத்துல தோஷத்தை தேடி கண்டுபிடிச்சு இல்லையா, பரகுணாதி அக்ஷமா அப்படின்னாரு. இன்னொருத்தருடைய குணத்துல தேடி கண்டுபிடிச்சு போய் குறை கண்டுபிடிக்கிறது பாருங்க, அதுக்கு பேர் தான் அசூயைன்னு பேரு. அந்த அசூயை இல்லாமல் இருக்கும். பரதோஷ அனாவிஷ்கரணம். இன்னொருத்தருடைய குறையை தேடி தேடி துருவி துருவி கண்டுபிடிக்காம இருக்கக்கூடியது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் அனசூயா அப்படின்னு பேரு இல்லையா. அசூயை அற்ற தனம் அனசூயா. யஜ்ஞா அக்னிலோஷ்டாதிஹி மகாயஜ்ஞஸ்ச. யஜ்ஞா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அக்னிஷ்டோமாதிஹி, அக்னிஷ்டோமம் தர்ஷபூர்ண மாசம் போன்ற ஸ்ரௌத கர்மாக்களை செய்வது, அதுக்கு பேர் தான் மகாயஜ்ஞன்னு. சோம சம்ஸ்தைகளை பண்ணக்கூடியது. 5 நாளைக்கு உடம்புல வெண்ணையை தடவிண்டு யாகசாலைக்குள்ளேயே இருந்து ஹோத்திருக்கள், உத்காத்திருக்கள் இல்லையா, அத்வரிய கணங்கள், பிரம்ம கணங்கள் இவாளெல்லாம் வைத்துக் கொண்டு எஜமானனும் பத்தினியும் செய்யக்கூடிய யாகம் இருக்கு இல்லையா, அந்த யாகத்துக்கு மகா யாகம் என்று பெயர். மகாயஜ்ஞஸ்ச. அப்புறம் தானம் அப்படின்னு, பிராமணேபியா தனாதி பரித்யாகா. பிராமணர்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய தேசம் பார்த்து காலம் பார்த்து நாம கொடுக்க வேண்டும். ஆத்துல ஒரு நல்ல காரியம் அப்படின்னா, பையனுக்கு இல்லையா ஒரு வயசு குழந்தைக்கு வருது அப்படின்னா ஆண்டு நிறைவு பண்ணி அன்னைக்கு வாத்தியாருக்கு கொடுக்க வேண்டியது. ஆத்துல ஒரு டெத்து வந்துருச்சுனாக்க அது அந்த தோஷங்களை போக்குவதற்காக தானம் பண்ண வேண்டியது. 60ஆம் கல்யாணம் பண்றோம் அப்படின்னாக்க அது என்னாச்சு, முந்தின நாளைக்கு சஷ்யப்த பூர்த்திக்கு முன்னாடி நம்ம பண்ணக்கூடிய ருத்ர ஏகாதசினி இல்லையா, அப்ப பிராமணர்கள் 11 பேர் வருவார்கள். அவர்களுக்கெல்லாம் நல்ல தானங்களை எல்லாம் கொடுக்க, ஏன்னா நல்ல மங்களகரமான காலங்கள் தான் நடக்க போகுது. 2வது பின்னாடி அவர்களுக்கு இந்த பீமரத சாந்தி பண்ணோம்னா ஒரு 6 மாசத்துக்கு அது உடம்பு கொடுத்தோம். அதுக்கு முன்னாடியே வராமல் இருக்கிறதுக்காக பிராமணர்களுக்கு எல்லாம் தானம் கொடுத்து சாந்தி செய்து இல்லையா, அதுல இருந்து காப்பாற்றுவது. இப்படி போன்ற தானங்கள் இருக்கு இல்லையா. நல்ல தேசத்துல நல்ல காலத்துல இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு கொடுக்கக்கூடியதுக்கு பிராமணர்களுக்கு அது ஒரு நல்ல ட்ரைட் இல்லையா. நீங்க ஞானத்தை வளர்த்துக்கணும், சத்தியத்தை வளர்த்துக்கணும், தமத்தை வளர்த்துக்கணும், சுத்தம் சாஸ்திர சிரவணத்திலேயே இருக்கணும் இல்லையா. அமாச்சரியம், யார் மேலேயும் பொறாம இல்லாம இருக்கணும், கெட்ட காரியம் செய்யறதுக்கு வெக்கப்படணும், எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடியதா இருக்கணும், இன்னொரு தோஷயத்தை துருவி துருவி பார்க்க கூடாது, அதை மன்னிக்க கத்துக்கணும், யஜ்யங்கள்லாம் பண்ணணும், தானங்கள்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் திருதிஹி இல்லையா. திருதிஹின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? விஷயங்கள் எல்லாம் உங்க பக்கத்துல இருக்கும் பொழுது கூட அந்த இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ணணும்.
இல்லையா? டாக்டர் சொல்லிவிட்டார் உனக்கு டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிவிட்டார். அங்க பக்கத்துல வச்சிருக்கு இல்லையா, ஜம்முனு பாதாம் அல்வா இல்ல ஜாங்கிரி எல்லாம் வச்சிருக்கு. அதை பார்த்த உடனே சபலமானது ஏற்படுத்துவதுதான். அப்பவும் அந்த சபலம் வராம இருக்கிறது பாருங்க, இதுக்கு பேர் தான் இந்திரிய நிகிரகம், திருதிஹி அப்படின்னு பேரு. இதுக்குதான் தைரியம் வரும், அந்த மனக்கட்டுப்பாடு அப்படின்னு. அப்புறம் ஷமஹா. ஷமஹான்னா என்ன அர்த்தம்? அந்த கரண உபரதிகி. அந்த கரணத்தை எப்பொழுதும் சலனமில்லாமல், டெம்ட் ஆகாமல், ஸ்ட்ரெஸ் ஆகாமல் அப்படியே வைத்துக் கொண்டே இருக்கணும். பகிக்கரணோபரதிகி. வெளிக்கரணங்களையும் இல்லையா ஆசையெல்லாம் படாம அப்படி கட்டுப்பாடு கொண்டு வரணும். அந்த கரணத்தையும் உங்க கட்டுப்பாடுல வைத்துக் கொள்ள வேண்டியது எப்போதும். இதுதான் படித்தவனுக்கு அழகு. இப்படி 12 விதமான குணங்கள் இருக்கு இல்லையா, இந்த துவாதச குணங்கள். ஏதே ஞானாதயா மகாவிரதாக பரமபுருஷார்த்த சாதன பூதாக பிராமணஸ்ய. இந்த ஞானம் முதலியவைகளை தான் மகாவிரதாக அப்படின்னு சொன்னாரு. தியானம் சத்தியம் தமஸ்ருதம் அமாத்சர்யம் கிரீஹி திதிக்ஷா அனசூயா யஜ்ஞஸ்ச தானஞ்ச திருதிஷமஸ்ச மகாவிரதாக துவாதச பிராமணஸ்ய. இந்த 12 குணங்களும் பிராமணனுக்கு அவசியம். ஏன்? அவனுக்கு தேவை பரமபுருஷார்த்தமாக இருக்கக்கூடிய மோட்சத்துக்கு போகணும் என்று நினைக்கக்கூடிய பிராமணர்களுக்கு இதெல்லாம் சாதனைகள். இந்த 12ஐயும் அவர்கள் கடைபிடித்து ஆக வேண்டும். ஏ ஞானாதேகா துவாதச ஆததானாக இது பூர்வத்திர பிரஸ்துதாக தே வர்ணிதாக இதானீம் குணஸ்துதிம் கரோதி அப்படின்னு மேலும் இதனுடைய குணத்தை ஸ்தோத்திரம் பண்ண போகிறார்கள். அதை மேலும் பார்க்கலாம். இதோட இந்த 19வது ஸ்லோகத்தோட நீங்க முடிச்சுக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.